₹1 கிடைச்ச அந்த 3 இட்லி ஒரு வயசான பாட்டிக்கு ஒரு நாள் உயிராக இருந்திருக்கலாங்க. மாசம் கிடைத்த ₹1000 ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைச்சிருக்கலாம். இலவச பேருந்து பயணம் ஒரு மாணவியின் கனவுகளை காப்பாற்றியிருக்கலாம். அரசியல் கட்சிகள் மாறலாங்க, தலைவர்கள் மாறலாம், ஆனால் மக்களின் பசி என்னைக்குமே மாறாது. அவங்களுடைய கஷ்டம் நிச்சயமாக மாறாது. அவங்களுடைய வாழ்க்கை போராட்டமும் உறுதியாக மாறாது. அதனால தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சியின் திட்டம் என்பதற்காக அதை அழிக்காமல் மக்களுக்கு பயன் என்றால் அதை தொடர வேண்டும் என்ற புதிய அரசியல் மொழியை உருவாக்க முயற்சிக்கிறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் தொடர்கிறது. இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவின் அடையாளமான அம்மா உணவகம் மீண்டும் உயிர் பெறுகிறது. இது சாதாரண நிர்வாகமா இல்லை தமிழக அரசியலை முழுமையாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய அரசியல் நகர்வா? இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். 2026 தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்ற குறியீடாக பார்க்கப்படும் இந்த மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படிங்கிறது வெறும் ₹2500 உதவித்தொகை அறிவிப்பு மட்டும் இல்லைங்க. இது தமிழ்நாட்டின் பெண்கள் அரசியலை மறுபரிசீலனை செய்யும் ஒரு சமூக அரசியல் மாற்ற முயற்சியாக பலரால் விவாதிக்கப்படுது. கடந்த சில வருஷமாக பார்த்திங்கன்னா பெண்களை மையமாக வச்சு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மேற்கொண்ட நலத்திட்டங்கள் தேர்தல் முடிவுகளையே மாற்றி அமைத்திருக்கு அப்படிங்கிற வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 1980களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த ஊட்டச்சத்து மதிய உணவு திட்டம் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஏழை குடும்பங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள், மிக்சி, கிரைண்டர், ஃபேன்கள் போன்ற திட்டங்கள் பெண்கள் வாக்கு வங்கியை எப்படி மாற்றின என்பதையும் மக்கள் பார்த்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பெயரில் மாதம் ₹1000 வழங்கிய போது அது வெறும் உதவித்தொகை மட்டும் இல்லை, குடும்பத்தில் பெண்களின் பொருளாதார சுயமரியாதையை உயர்த்தும் முயற்சி அப்படின்ட்டு பார்க்கப்படுது. ஸோ இந்த திட்டம் மட்டும் இல்லை, இலவச பேருந்து திட்டம் கூட நிஜமாக சொல்லணும் அப்படின்னா மக்களை, அதாவது பெண்களை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமான விஷயப்பட வச்சது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை அடிப்படையில் பெண்களுக்கு நேரடியாக பணம் செல்வது தமிழகத்தில் பெண்களின் அரசியல் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில மீடியேட்டர் யாரோ இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக பணம் வரும்போது அவங்க ஒரு பணத்தை எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது இது இன்னுமே வந்து பெனிஃபிட்டு. ஸோ கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு மக்களுக்கு தரோன்னு நினைக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் டைரெக்டாக மக்களுடைய வங்கி கணக்கிலேயே வந்து போய் விழுகுது. ஸோ இப்போ அதையே தான் தாவேக அரசு மதிப்பு மிகும் மகளிர் திட்டம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செஞ்சு ₹2500 உயர்த்துவது அரசியல் ரீதியாக பல அர்த்தங்களை உருவாக்குது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மதிப்பு மிகு அப்படிங்கிற வார்த்தைக்கான மாற்றம் வந்து ஒரு உளவியல் அரசியல்னே சொல்லலாம். ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா பெண்களை வெறும் பயனாளிகளாக மட்டும் அல்லாமல் குடும்பத்தின் மதிப்புமிக்க முடிவெடுப்பவர்களாக சித்தரிக்க முயற்சி இருக்குது அப்படின்ட்டு அரசியல் விமர்சனங்கள் கூறுறாங்க. ஸோ ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் வந்து ₹1000 ₹2500 உயர்த்தப்படுவது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குடும்பத்தின் மாத செலவுகள், எரிவாயு, மளிகை, குழந்தைகளுடைய பள்ளி செலவு, மருத்துவ செலவு, வாடகை, மின்சாரம் போன்றவற்றில் பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை அரசியல் கட்சிகள் நேரடியாக புரிந்து கொண்டிருக்கிறதுக்கான அடையாளமாக இது அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் பல ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுடன் பெண்கள் தான் உண்மையான நிதி நிர்வாகிகள். ஸோ கணவர் சம்பாதித்தாலும் வீட்டை ஓட்டுவது என்னமோ அது பெண்கள் தாங்க. பல இடங்களில் சுயஉதவி குழு கடனை, தங்க நகை அடகு, குழந்தைகளுடைய கல்வி, குடும்பம், மருத்துவ அவசரம் அனைத்தையும் பெண்கள் தான் சமாளிக்கிறாங்க. இந்த நிலையில் ₹2500 அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் அரசியல் ஆதரவும் சமூக நிர்வாகமும் பெண்கள் வாக்கு வங்கிக்கான முதலீடாக பார்க்கப்படுது. ஸோ இங்கே இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா விஜய் தலைமையிலான தாவேகா தனது முதல் ஆட்சி காலத்தின் ஆரம்பத்திலேயே இந்த திட்டத்தை தனது அடையாளமாக மாற்ற முயற்சி செய்யுதுங்க. இந்திய அரசியலில் புதிய தலைவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் மனதில் பதியும் சிக்னேச்சர் ஸ்கீம் ஒன்றை உருவாக்குவது வழக்கம்தான். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா NT ராமாராவ் ஆந்திராவில்
ரூ. 2க்கு அரிசி திட்டம் மூலம் பெரும் ஆதரவை பெற்றார். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து மதிய உணவு திட்டத்தால் வரலாறு படைத்தார். ஜெயலலிதா அவர்கள் அம்மா பிரம்மாண்டம் மூலம் பெண்கள் மற்றும் ஏழை மக்களிடம் தனி இடம் பிடித்தாங்க. அதே மாதிரி தான் விஜய் அரசும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலம் தனது அரசியல் அடையாளத்தை உருவாக்க முயல்கிறது என்ற கோணத்தில் நாம் பார்க்கலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஜூன் 22ஆம் தேதி விஜயின் பிறந்தநாளில் தொடங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியானது. அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சின்னமாக பார்க்கப்படுது. தமிழக அரசியலில் தலைவர்களின் பிறந்தநாளில் நலத்திட்டங்கள் அறிவிப்பது புதிய விஷயம்லாம் இல்லைங்க. ஆனால் ஒரு புதிய முதலமைச்சர் தனது பிறந்த நாளை பெண்களுக்கான திட்ட தொடக்க நாளாக மாற்றுவது அவருடைய மக்கள் தொடர்பு அரசியலை காட்டுதுன்னே சொல்லலாம். இதை ஆதரிப்பவர்கள் வந்து இது பெண்களின் வாழ்க்கையை மாற்றும் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்க்கட்சிகள் பெயர் மாற்ற அரசியல், நிதி சுமை, மக்களை இலவசங்களுக்கு அடிமைப்படுத்தும் முயற்சி அப்படின்னு விமர்சிக்கலாம். இந்த விவாதத்தையும் விரிவாக எடுத்துரைக்கலாம். தமிழக அரசின் பொருளாதார நிலைமை என்ன, ஏற்கனவே மாநில கடன் எவ்வளவு இருக்குது, ரூ. 2500 வழங்கினா வருடத்திற்கு அரசுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 1 கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டால் மாதம் பார்த்தீங்கன்னா 2500 கோடி ரூபாய், வருடத்திற்கு 30,000 கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது. இது தமிழகத்தின் நிதிநிலையை எப்படி பாதிக்கும், அதே நேரத்தில் இந்த பணம் நேரடியாக மக்களின் கைகளில் செல்வதால் சந்தை சுழற்சி அதிகரிக்குமா, கிராமங்களில் சிறு கடைகள், மளிகை, துணிக்கடைகள், சுயதொழில், பெண்கள், சிறு சேமிப்புகள் ஆகியவற்றுக்கு இது உதவுமா அப்படிங்கிற பொருளாதார விவாதத்தையும் கொண்டு செல்லலாம். இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நேரடி பண உதவி அரசியல் எப்படி வளர்ந்தது என்பதை இணைக்கலாங்க. இதோட உதாரணமாக வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் லக்ஷ்மி பண்டர் திட்டம், கர்நாடகா மாநிலத்தில் கிரகலக்ஷ்மி, மத்திய பிரதேச மாநிலத்தில் லாட்லி பெஹனா திட்டங்கள் தேர்தல்களில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சுங்க. பெண்கள் வாக்காளர்கள் இன்றைக்கி இந்திய அரசியலில் மிகப்பெரிய தீர்மான சக்தியாக மாறிவிட்டாங்க. தமிழகத்திலையும் பெண்களின் வாக்கு சதவீதம் ஆண்களை விட அதிகமாக இருக்குது. பல தொகுதிகள் இருக்குன்னே சொல்லலாம். அதனால தான் பெண்களை மையமாக வச்சு அரசியல் நடத்துவது இனி எல்லா கட்சிகளுக்கும் கட்டாயமாகிவிட்டது அப்படின்னே வந்து பேசப்படலாம். ஸோ மேலும் விஜயின் சினிமா பின்னணியும் இதனுடன் இணைக்கலாம். அவரது படங்களில் பெண்கள், ஏழைகள், பொதுமக்கள், சமூக நீதி போன்ற அம்சங்கள் அடிக்கடி பேசப்பட்டிருக்கு. அந்த மக்கள் ஹீரோ இமேஜை அரசியலும் தொடர்கிறாரா என்ற கேள்வியை முன்வைக்கலாங்க. ஸோ மிர்சல், சர்க்கார் போன்ற படங்களில் மக்கள் நல அரசியல், ஊழல் எதிர்ப்பு, அரசு பொறுப்பு போன்ற வசனங்கள் எப்படி ரசிகர்களிடம் தாக்கம் ஏற்படுத்துச்சு, இன்றைக்கி அதே ரசிகர்கள் ஆட்சியில் இருக்கும் விஜயிடம் என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதையும் விரிவாக நாம் பேசுவாங்க. ஸோ இதே பார்த்திங்கன்னா கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை, நகர்ப்புற சிங்கிள் மதர் குடும்பங்கள், தொழிற்சாலை பெண்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள், ஐடி துறையில் வேலை பார்க்கும் பெண்கள் ஆகியோரின் நிலையை ஒப்பிட்டு பேசினால் நிகழ்ச்சி இன்னும் ஆழமாகவே போகுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த செய்தியை ஒரு சாதாரண அரசியல் அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் பெண்கள் வாக்கு வங்கியின் சக்தி, விஜயின் ஆட்சியின் முதல் பெரிய அடையாள முயற்சி, நலத்திட்ட அரசியலின் எதிர்காலம், தமிழக பொருளாதாரம் வெர்சஸ் மக்கள் நலத்திட்டங்கள், பெண்களை மையப்படுத்தப்பட்ட தேர்தல் அரசியல் என்ற 5 பெரிய தலைப்புகளாக பிரித்து கொண்டு இதில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாதுங்க. ஸோ இறுதியாக பார்த்திங்கன்னா இந்த திட்டம் உண்மையில் பெண்களின் வாழ்க்கையை மாற்றுமா, இல்லை இது இன்னொரு பெரிய அரசியல் பிரம்மாண்ட முயற்சியா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, 2026க்கு பிறகு தமிழக அரசியலில் மையத்தின் பெண்கள் தான் இருக்க போகிறார்கள் அப்படின்னு தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி முடிச்சுக்கிறேன்.